அப்ப தேவன் ஈசாக்க பணக்காரனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? ஊற்றுக்கண்ணை திறந்தாரு. ஊற்றுக்கண்ணை திறந்தாரு. நீ டெய்லி ஒரு வார்த்தையை சொன்ன, ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். அப்படியே தூர் வாரப்பட்டு உங்க ஊற்றுக்கெல்லாம் கப 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 கபன்னு தண்ணீர் வரும். இயேசு நாமத்தில். இந்த பெலிஸ்தியரு ஈசாக்கு பணக்காரனான உடனே எங்க கை வைக்க பார்த்தான்? அடுத்த வசனம் வாசிமா. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். மண்ணை போட்டு மூடுனாய். மண்ணா போகாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப எதுக்காக மண்ணை போட்டு ஊத்தை எல்லாம் மூடினாய்? ஊற்றுக்கண்கள் மூடப்பட்டது. சொல்லுங்க. ஈசாக்கை எல்லாம் சொல்லுங்க தரித்திரனாய் மாற்றுவதற்கு. அப்ப தேவன் ஈசாக்க பணக்காரனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? ஊற்றுக்கண்ணை திறந்தாரு. ஊற்றுக்கண்ணை திறந்தாரு. நீ டெய்லி ஒரு வார்த்தையை சொல்ல, என் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். அப்படியே தூர் வாரப்பட்டு உங்க ஊற்றுக்கெல்லாம் கப 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 கபன்னு தண்ணீர் வரும். இயேசு நாமத்தில். ஆமா. வேலை பார்க்கிற ஆட்கள், உங்க எம்பி, உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துக்கு காரணம். ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிலர் பாருங்க, மண்ணள்ளி அவனே போட்டுக்குவான் பாருங்க. எங்க எம்டி அவன் நல்லா இருக்க மாட்டான் சார். இவன் என்ன கம்பெனி நடத்துறான்? அட பாவி, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற. உன் ஊத்துக்கன்றாது. நீயே உனக்கு தண்ணி கொடுக்கிற ஊத்த மண்ணள்ளி போட்டினா நாளைக்கு தெருவுல திரியோடா நீ. உன் ஊற்றுக்கண்ணை நீ சபிக்க கூடாது. உன் ஊற்றுக்கண்ணை நீ ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆமென். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ மிகவும் இப்படிலாம் சொன்னாங்களா? அவனாச்சும் ஒருத்தன் அவங்கள பார்த்து, என்ன சார் இந்த டயலாக் எல்லாம் சொல்லணும் சார் என்று சொன்னானா. அப்புறம் ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து திரும்ப அங்க என்ன செய்யறான்? பழைய சப்போர்ட்டர் லிஸ்ட்லாம் வெளியெடுத்துட்டான். தன் தகப்பனாய் ஆபிரகாமின் காலத்தில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் செத்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவமாய் துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பெயர்களின்படியே பெயரிட்டான். ஒவ்வொரு ஊற்றா தோண்ட தோண்ட ஈசாக்கு பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறான். ஊற்றுக்கண் திறக்கப்படுது. உடனே இவங்க வந்து இது எங்க ஊத்து? அப்புறம் சரி விட்டுறான்னு விட்டுட்டான். அடுத்த இடத்துக்கு போறான். அவன் வந்து வைகை, கைய வையன்னு இந்த வைகை இல்ல, கைய வச்ச உடனே ஊற்று, கை வச்ச உடனே ஊற்று, கை வச்ச உடனே ஊற்று. அவன் வந்து ஏன் இது ஏன் இது ஏன் இதுன்னு சொல்லு, வச்சுக்க வச்சுக்க, கை வைக்கிறதெல்லாம் ஊற்று. ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்தார். அப்படின்னா என்னன்னா, ஐஸ்வர்யம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் போனதுதான். ஆனா பலன் இருந்துச்சுன்னு பார், அந்த வல்லமை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வல்லமை அதை கொடுத்துட்டார். நான் எவனும் கொள்ளையடிக்க முடியாது, அப்படியே சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். ஆமே. 2 சப்போர்ட்டர் போனா நீ அடுத்து ஒரு 20 பேர்ட்ட பேசினா 20 பேர் சப்போர்ட்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா உன்னிடத்தில் ஐஸ்வர்யத்தை அவர் தரவில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்திருக்கிறார். சட்ட வண்டர்ஃபுல் ரெவலேஷன். தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரல, அலாவுதீன் அற்புத விளக்கே தந்தார். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க வந்து உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பலன் அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க.